தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி வீட்டிலிருந்து இரவு வேளையில் அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருந்தார். கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு நாள் முழுதும் தேடி கடந்த 11ஆம் தேதி அதே காட்டுப்பகுதியில் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் உடல் மீட்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் பெற்றோர் புகார் கொடுக்க சென்றபோது காவல்துறையினர் முறையாக விசாரிக்காமல் அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீணா பணிநீக்கம் செய்யப்பட்டார். குற்றவாளி கைது செய்யப்பட்டால்தான் உடலை வாங்குவோம் என்று மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உறுதியாக தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் யார் என்பது குறித்து மாணவியின் உறவினர்கள், கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த பகுதி அருகே வேலை பார்த்து வந்த வடமாநில தொழிலாளர்கள், பள்ளி மாணவர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடைபெற்றதுடன் கிராமம் முழுவதும் வீடு வீடாக சல்லடை போட்டு விசாரணை நடத்தினர். வேடநத்தம் கிராமம் காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு காற்றாலையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் இருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்து அந்த இருசக்கர வாகனத்தின் நம்பரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கண்டுபிடித்ததில் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பகுதியில் இருந்து மர்ம நபரால் திருடி கொண்டு வரப்பட்டதும் அந்த இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதாக காவல் நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த மர்ம நபரை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி காற்றாலையில் அமைந்துள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் மாணவியின் உடற்கூறாய்வு அறிக்கையில் கிடைக்கப்பெற்ற தரவுகள் அடிப்படையில் போலீசார் தர்ம முனீஸ்வரனை கைது செய்துள்ளதாகவும் அவன் மீது பைக் திருட்டு, கொலை, பாலியல் குற்றச்சாட்டு என 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை தர்ம முனீஸ்வரன் எதற்காக கொலை செய்தார், எப்படி கொலை செய்தார் என்பது குறித்து காவல்துறையினர் விளக்கமளிக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி குறித்து பரபரப்பான தகவல்கள் கிடைத்துள்ளன.